டேய் பேனர் 2 போதும்டா, மிச்சலாம் வால் போஸ்ட் போட்டுருங்கடா. ஹாய் அங்கிள். ஹாய். என்ன தம்பி பேனருக்குன்னு எதோ பேசுங்கிறீங்க, என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லை அங்கிள், ஒரு வழியாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுதுல்ல, அதுக்காக தான் பேனரு வால் போஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணுகிறோம். எதுக்கு அங்கிள் இப்போ சிரிக்கிறீங்க? ஏன்னா டேய், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஆன்லைனில் உலகமே பார்த்தாச்சு, அதுக்கு போய் அதுக்கு பேனர் போஸ்ட்னு பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களெல்லாம் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. போய் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருப்பா போ. இதில் எங்கள் வீட்டில் வேறு ஒன்றுக்குது, பணத்தை கொடு நான் முதல் ஷோவே போய் பார்க்கணும் அப்படின்னு. தேவையில்லாத வேலை இதெல்லாம். ஆமாம் அங்கிள், அந்த படம் ஆன்லைனில் லீக் ஆகி உலகமே பார்த்துச்சு. ஆனால் நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி தளபதி ஃபேன்ஸ் யாருமே இன்னும் அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க நம்புகிறேன். நாங்கள் எல்லாருமே அந்த படத்தை தேட்டரில் மட்டும் பார்க்கணும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, எத்தனை நாள் கனவு. அது ஈஸியாக ஒருத்தன் வெளியே விட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே படத்தை ஷேர் பண்ணி பார்த்துட்டீங்க. எனக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணாங்க லிங்க்கு, ஆனால் எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, நான் இன்னும் பார்க்கல. இப்போவும் சொல்கிறேன், அந்த படம் 23 ரிலீஸ் ஆகுது. என்ன மாதிரி கூட்டம் வரப்போகுது, என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் மட்டும் பாருங்கள். நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்குலாம் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே வெறுப்பா இருக்கா, இல்லை வந்த உடனே முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு அவர் மேலே வெறுப்பா இருக்கா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க யாரும் விஜய் படமே பார்க்கறது இல்லைன்ட்டு. அந்த மனுஷனோட கடைசி படம் இது, அதுலையாச்சும் கொஞ்சம் வெறுப்பை காட்டாமல் இருங்கயா.